எறும்பு என்னடா பண்றான்? டேய், எறும்பு சட்னியா? பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குல்ல. நம்ம ஊர்ல ஈசல் பூச்சி சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல அண்ட் ஒடிஷால இது ஒரு டெலிகசி ஃபுட்டாவே சாப்பிட்டு வராங்க. அண்ட் இதோட நியூட்ரிஷன் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். 100 கிராம் இந்த எறும்பு சட்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா 130ல இருந்து 140 கேலரிஸ் வந்துருது. புரோட்டீன் பாக்குறப்போ 30ல இருந்து 40 கிராம் புரோட்டீன் வந்துருதுங்க. சோ இதுல புரோட்டீன் கண்டென்ட் ஏன் அதிகமாகுதுன்னா, எறும்போட எக்ஸும் சேர்த்து இது பண்றதுனால புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிருது. சோ யோசிச்சு பாத்துக்கோங்க, 30ல இருந்து 40 கிராம் புரோட்டீன் அப்படிங்கிறப்போ இது ஒரு ஹை குவாலிட்டி புரோட்டீன் தான். இதுல ஃபேட் 3ல இருந்து 6 கிராம் இருக்கு. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எடுக்கிறப்போ இதுல அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்க ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஜிங்கும் ஓரளவுக்கு நிறைய இருக்கனால உங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் வைட்டமின் B12 அண்ட் மத்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் ஒரு மீடியம் லெவல்ல இருக்கு. அண்ட் இதுல கைட்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ட் இருக்கு. இது ஒரு இன்சாலிபிள் ஃபைபர். இது ஃபைபரோட ஃபங்க்ஷனை பண்ணும். சோ இது கட் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல மட்டும் இல்லங்க, இன்செக்ட்ஸ்ல எல்லாத்திலுமே இந்த கைட்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ட் இருக்கு. நீங்க இந்த மாதிரி வித்தியாசமான புரோட்டீன் சோர்ஸ் ஏதாவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.